வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து லித்தியம் டை ஐசோப்ரோபைல் அமைடு. இதை ஷார்ட்டாக எல்டிஏ அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய ஃபார்முலா பார்த்துக்கோங்க. ஒரு லித்தியம், ஒரு நைட்ரஜன், 2 ஐசோப்ரோபைல் குரூப் வந்து போட்டிருக்கோம். இதுதான் எல்டிஏ. சரி, எல்டிஏங்கிறது ஒரு ஸ்ட்ராங் பேஸ். இட் இஸ் வெரி பல்கி, ஸோ இட் வில் நாட் ரியாக்ட் ஆஸ் நியூக்ளியோஃபைல் ஆன் கார்போனைல் குரூப். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து கொஞ்சம் பல்கி குரூப்பாக இருக்கிறதுனால, ஏன்னா 2 ஐசோப்ரோபைல் குரூப் யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஐசோப்ரோபைல் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி இருக்கும், CH3 CH3 CH. அப்போ ஒரு ஐசோப்ரோபைலே இந்த மாதிரி இருக்குன்னா, இன்னொரு ஐசோப்ரோபைல் குரூப் வந்து அப்போ என்ன ஆகும், இன்னும் கொஞ்சம் பல்கி குரூப்பாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்க, இது ரொம்ப பல்கி குரூப்பாக இருக்கிறதுனால இது வந்து ஒரு நியூக்ளியோஃபைலாக ஆக்ட் பண்ணாது. இட்ஸ் ஒன்லி ஆக்ட் அஸ் எ பேஸ். அப்போ பேஸோட வேலை என்ன, அசிடிக் புரோட்டானை ரிமூவ் பண்ணும், அவ்வளோதான். அப்போ கார்போனைல் காம்பவுண்ட்ஸ் கூட இந்த எல்டிஏவை சேர்க்கும் போது இது என்னவா ஆக்ட் பண்ணாது, நியூக்ளியோஃபைலாக ஆக்ட் பண்ணாது. ஓகேங்களா? அடுத்து எல்டிஏ இஸ் எ ஸ்ட்ராங் நான் நியூக்ளியோஃபிலிக் பேஸ். பார்த்தீங்களா, நான் நியூக்ளியோஃபிலிக் பேஸ்னால் என்ன அர்த்தம், நியூக்ளியோஃபைலாக ஆக்ட் பண்ணாத ஒரு பேஸ். ஸோ இட் ஜென்ரேட் ஈனோலேட் need to use a base that will not act as a nucleophile. Common choice is to use LDA. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த LDA நம்ம எப்போ பயன்படுத்தும் பார்த்தீங்கன்னா, எந்த ரியாக்ஷன்லாம் நம்ம வந்து ஈனோலேட் அயானை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அங்கெல்லாம், அதுவும் ஒரு நியூக்ளியோஃபைலாக ஆக்ட் பண்ணாத ஒரு பேஸ் வேணுன்ற பட்சத்தில் LDA வந்து ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ இந்த LDA எப்படிலாம் ரியாக்ட் பண்ணுது, அதனுடைய ரியாக்ஷன்ஸ்லாம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், இது ஒரு சைக்ளோ எக்ஸனோன். சரிங்களா? அதுவும் ஆர்த்தோ மெத்தில், இல்லைனா 1 மெத்தில் போட்டுக்கலாம். ஓகே, சரி. அப்போ நம்முடைய இந்த மெத்தில் குரூப் இருக்குது. இப்போ இங்கே நமக்கு கார்பானியான் ஃபார்ம் ஆகணும். எப்போவுமே ஒரு பேஸ் யூஸ் பண்ணோம்னா, ஒரு கீட்டோ குரூப் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா கார்பனில் இருக்கிற அந்த ஹைட்ரஜன் என்ன ஆகும், ரிமூவ் ஆகும். ஹைட்ரஜன் இருந்தால் ரிமூவ் ஆகும். சரிங்களா? அதுதான் வந்து அசிடிக் ஹைட்ரஜன் சொல்லுவோம். ஸோ இப்போ இங்கே பார்க்க பார்த்தீங்கன்னா ஒரு மெத்தில் குரூப் இருக்குது. அப்போ இந்த இடத்துல உள்ள யார் இருப்பாங்கன்னா ஒரு ஹைட்ரஜன் இருக்கும். இதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஹைட்ரஜன் இருக்கும். சரிங்களா? இப்போது நம்ம பேஸ் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, 2 வகையான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நான் இப்போ எல்டிஏவை பற்றி பேசவே இல்லை. பொதுவாகவே ஒரு பேஸ் போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி சைக்ளோ எக்ஸனோ சைக்ளோ பெனனோ எனிதிங். சரிங்களா? அது இந்த கீட்டோ குரூப்புக்கு பக்கத்து கார்பனில் ஹைட்ரஜன் இருந்தால் அது ரிமூவ் ஆகும். அப்போ 2 வாய்ப்பு இருக்குது. ஒன்று, இந்த மெத்தில் குரூப்பில் இருக்கிற ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா, இந்த ஹைட்ரஜன் வந்து ரிமூவ் ஆகும். ஓகே, இந்த ஹைட்ரஜன் H+ஆக வெளியே போச்சு அப்படின்னா ரிமைனிங் இருக்கிற எலக்ட்ரான் பேர் வந்து இங்கே மைனஸாக மாறும். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு இது இந்த பக்கம் உள்ள ஹைட்ரஜனில் ஏதாவது ஒரு ஹைட்ரஜன் வெளியே போச்சுன்னா அப்போ அங்கே உள்ள அந்த பேர் வந்து மைனஸாக மாறும். அதுதான் இந்த மோர் ஸ்டேபிள்னு கொடுத்துருக்குறது. சரிங்களா? இப்போது உங்களுக்கு டவுட் வரும், சரி சார், அப்போ இங்கே உள்ள நெகட்டிவ் போக வாய்ப்பு இருக்குது, ஹைட்ரஜன் போக வாய்ப்பு இருக்குது லெஃப்ட் சைடில். அதே மாதிரி ரைட் சைடில் மெத்தில் குரூப்புக்கு கூட அட்டாச் ஆகிருக்கிற ஹைட்ரஜன் போகவும் வாய்ப்பு இருக்குது. அப்போ 2 வகையான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ 2 வகையான அது இல்லை, 2 வகையான புரோட்டான்ஸ் வெளியே போகி நமக்கு இந்த மாதிரியோ அல்லது இந்த மாதிரியோ கார்பானியான் ஃபார்ம் ஆகுது. இது ஏன் கார்பானியான் சொல்கிறோம், இந்த இடத்துல கார்பனுக்கு மேலே நெகட்டிவ் சார்ஜ், இங்கேயும் அதே மாதிரி தான் கார்பனுக்கு மேலே நெகட்டிவ் சார்ஜ், அதான் கார்பானியான். இப்போ இதில் எப்படி இது வந்து மோர் ஸ்டேபிள், இது லெஸ் ஸ்டேபிள்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஒன்று புரிஞ்சுக்கிட்டணும். கார்பானியான் பற்றி படிச்சிருக்கோம் நம்ம ஆல்ரெடி. இருக்கிறதுலையே வந்து மெத்தில் கார்பானியான் வந்து மோர் ஸ்டேபிள், அடுத்து பிரைமரி கார்பானியான், அடுத்து செகண்டரி, அடுத்து டெர்ஷரின்னு படிச்சிருப்போம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல உருவாகிற கார்பானியான் இருக்குது பார்த்தீங்களா, ரெட்டிங்கில் கம்பமா இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த கார்பானியானை பார்த்தீங்கன்னா நல்லா வரைஞ்சி பாருங்கள், உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இந்த பக்கம் வந்து ரிங்கில் போகுது, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரிங்கில் போகுது. ஸோ இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. இப்போ இந்த மைனஸ் இருக்கிற கார்பானியான் கூட எத்தனை கார்பன் அட்டாச் ஆகுது, இங்கே 1 ஆச்சா, இங்கே 1. அப்போ மொத்தம் எத்தனை அட்டாச் ஆகுது, அப்போ 1 2. ஸோ அப்போது திஸ் கார்பானியான் இஸ் செகண்டரி கார்பானியான். சரிங்களா? என்ன கார்பானியான், செகண்டரி. ஆனால் இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், இதை நம்ம தனியாக வரைஞ்சி பார்ப்போமா, கார்பன் மேலே மைனஸு, இது கூடவே ஒரு மெத்தில் குரூப் அட்டாச் ஆகுது, இந்த பக்கம் ஒரு ரிங்கு கீழே போகுது, இந்த பக்கம் மேலே வந்து கீட்டோ குரூப்புக்கு ஒரு ரிங்கு போகுது. கரெக்டாக? அப்போது இந்த கார்பானியான் கூட பார்த்திங்கன்னா 1 கார்பன் 2 கார்பன் 3 கார்பன் லிங்க் ஆகுது. அப்போ இது என்ன கார்பானியான், டெர்ஷரி கார்பானியான். அப்போ நான் சொன்ன மாதிரி ஸ்டெபிலிட்டி ஆர்டர் பார்க்கும்போது யார் மோர் ஸ்டேபிள், செகண்டரி தான் மோர் ஸ்டேபிள் தென் கம்பேர்டு டு டெர்ஷரி. ஓகேங்களா? அதனால தான் இந்த இடத்துல மோர் ஸ்டேபிள் போட்டிருக்காங்க, இது லெஸ் ஸ்டேபிள் போட்டிருக்காங்க. இது வந்து கார்பானியானுடைய ஸ்டெபிலிட்டியை பேஸ் பண்ணி போட்டிருக்காங்க. ஓகேங்களா? சரி, இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள் என்ன நடக்குன்னு பார்ப்போம். இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இந்த கார்பானியான் இருக்குது பார்த்தீங்களா, இது என்ன ஆகும், அப்படியே உள்ளே ஷிஃப்ட் ஆகுது.
ஷிஃப்ட் ஆகும்போது இந்த ஆக்சிஜனில் உள்ள அந்த பாண்ட் பை பாண்ட் இருக்கு இல்லையா, அது ஷிஃப்ட் ஆகி நமக்கு இந்த மாதிரி என்ன ஆகுது, ஆக்சிஜனில் நெகட்டிவும் இந்த இடத்துல டபுள் பாண்டும் ஃபார்ம் ஆயிடுது. இது பார்க்குறதுக்கு யாருமா இருக்கிறதுனா ஈனால். அது என்ன ஈனோலேட்னு சொன்ன பார்த்தீங்களா, இந்த போட்டுக்க பாருங்கள், ஈனோலேட் ஆனையான்னு. ஆக்சுவலாக ஈனால்னா என்ன அப்படின்னா கார்பன் டபுள் பாண்ட் கார்பன், அதில் ஒரு OH குரூப் இருக்கும். இது பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் குரூப்பும் இருக்குது, டபுள் பாண்ட் ஈன் அப்படின்னு சொல்லுவோம், அது ஆல்கஹால், அதனால OL, அதனால தான் ஈனால் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இங்கே ஈனலேட் ஆனையான் போட்டிருக்காங்கன்னா இந்த இடத்துல ஹைட்ரஜனுக்கு பதிலாக நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது, அதனால் ஈனலேட் ஆனையான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஈனலேட் ஆனையான் வந்து எதில் மோஸ்ட்னு பார்த்தீங்கன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த கார்பனையான் மோர் ஸ்டேபிள் பார்த்தீங்களா, அங்கேருந்து வரக்கூடிய ஈனலேட் அயான் வந்து லெஸ் ஸ்டேபிளாக இருக்கும். ஓகேவா, என்னவா இருக்கும், லெஸ் ஸ்டேபிளாக இருக்கும். சரி, அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் கவனிக்கணும், இது லெஸ் சப்ஸ்டியூட்டட் ஈனலேட் ஆனையான். சரிங்களா, ஏன் அப்படின்னா இந்த ஆனையான் வந்து எங்கே இருந்தது, இந்த இடத்துல இருந்தது. இங்கே ஏதாவது குரூப் இருக்கா, இல்லை. சரிங்களா, அப்போ பல்கி குரூப் இல்லை, அதாவது சப்ஸ்டியூவன்ட் இல்லை, ஹைட்ரஜன் மட்டும் தான் இருக்குன்னா அது பேர் தான் லெஸ் சப்ஸ்டியூட்டட் ஆனையான். இப்போது இதிலிருந்து உருவாகக்கூடிய ப்ராடக்ட் யாராக இருந்தாலும் அந்த ப்ராடக்ட் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கைனட்டிக்லி கண்ட்ரோல்டு ப்ராடக்ட் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, கைனட்டிக்லி கண்ட்ரோல்டு ப்ராடக்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த இது அது மாதிரி இந்த கைனட்டிக்லி கண்ட்ரோல்டு ப்ராடக்ட் இந்த மாதிரி லெஸ் ஸ்டேபிள் ஈனலேட் ஆனையான் வந்து எப்போ ஃபார்ம் ஆகும் அப்படின்னா நம்ம இந்த கீட்டோன்ஸை பேஸ் கூட ரியாக்ட் பண்ணும்போது லோ டெம்பரேச்சரில் ஃபாலோ பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட் கிடைக்கும்ன்றாங்க. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு இந்த பக்கம் அதே மாதிரி தான் இங்கே உள்ளது வந்து உள்ளே ஷிஃப்ட் ஆகுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது நாங்கள் மைனஸாக மாறும். இதுவும் ஈனலேட் ஆயன் தான், ஆனால் இது என்னது மோர் ஸ்டேபிள். நல்லா கவனிச்சுக்கணும், கார்பானியான் லெஸ் ஸ்டேபிளாக இருந்தால் ஈனலேட்டினுடைய அந்த இது எப்படி இருக்குது, மோர் ஸ்டேபிளாக இருக்குது. சரிங்களா, இது ஏன் மோர் ஸ்டேபிள் சொல்கிறாங்கன்னா இந்த டபுள் பாண்ட் எங்கே இருக்குன்னு பாருங்கள், மோர் சப்ஸ்டியூட்டட் அல்கின் தான் மோர் ஸ்டேபிள், இங்கே லெஸ் சப்ஸ்டியூட்டட். ஓகேங்களா, இதான் ரீசன், வேறு ஒன்றுமே இல்லை. இங்கே கைனட்டிக்லி கண்ட்ரோல்டுனா இது என்னது தெர்மோடைனமிக்லி கண்ட்ரோல்டு. சரி, இப்போ இதெல்லாம் ஓகே சார், இது நம்ம இப்போ எதுக்கு படிக்கிறோம் அப்படின்னா இந்த கீழே போட்டிருக்கேன் பாருங்கள், என்ன போட்டிருக்கேன், இது வந்து ப்ராடக்ட் 1. நான் மறுபடியும் எல்லாத்தையும் அழிச்சிடுறேன், அழிச்சிட்டு உங்களுக்கு வரைஞ்சால் அவங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே, ஓகே சூப்பர். இப்போ பாருங்கள் இங்கே என்ன போட்டிருக்காங்க, ப்ராடக்ட்டு 1. ப்ராடக்ட் 1ன்னா எது, இதான் அந்த ப்ராடக்ட்டு 1 இந்த போட்டிருக்கா 1ன்னு. அடுத்து இது ப்ராடக்ட்டு 2 இந்த போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ அந்த ப்ராடக்ட் 1 எப்போ ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஹைலி ஹிண்டர்ட் ஸ்ட்ராங் பேஸ் சச் அஸ் LDA. LDA மாதிரியான ஒரு ஸ்ட்ராங் பல்கி குரூப் இருக்கிற ஒரு ஸ்ட்ராங் பேஸை யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய சைக்ளிக் கீட்டோன்ஸ் வந்தாலும் சரி, பொதுவாகவே கீட்டோன்ஸ் எதுனாலும் சரி நமக்கு எதை உருவாக்கும், இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இருக்கிற கைனட்டிக்லி கண்ட்ரோல்டு ப்ராடக்டான லெஸ் சப்ஸ்டியூட்டட் ஈனோலேட்டை தான் உருவாக்கும். தெளிவாக புரிஞ்சுதா? இன்னும் சிம்பிளாக சொல்லப்போனால் LDAவை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அது உருவாக்கக்கூடிய கார்பானியான் பார்த்திங்கன்னா எங்கே உருவாகுது, இந்த டபுள் பாண்ட் இருக்கா. ஓகேங்களா, இப்போ நம்ம இது உருவாக்கக்கூடிய கார்பானியான் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சப்ஸ்டியூவன்ட் இருக்குது, இந்த இடத்துல சப்ஸ்டியூவன்ட் இல்லை. அப்போ எங்கே போகும்னா சப்ஸ்டியூவன்ட்டு எங்கே ரொம்ப கம்மியாக இருக்குதோ அங்கே போய் ஹைட்ரஜனை நீக்கிடும். அப்போ இங்கே உள்ள ஹைட்ரஜனை நீக்கி மைனஸ் இங்கே உருவாக்கும். LDAங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. எல் பேர்லேயே பார்த்தீங்களா, எல்னா என்ன அர்த்தம் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, லெஸ் சப்ஸ்டியூட்டட். அப்போ லெஸ் சப்ஸ்டியூட்டட் இடத்துல தான் உருவாக்கும். இது ஒரு கீவேர்டு மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். இதே இது LDAவை தவிர மற்ற வேறு ஏதாவது பேஸு, அதாவது கம்மியான சப்ஸ்டியூவன்ட் இருக்கிற குரூப்பு, அப்படி இல்லைனா வீக்காக இருக்கிற பேஸஸ் யார் யார் மாதிரி சோடியம் ஹைட்ரைடு, பொட்டாசியம் ஹைட்ரைடு, அப்புறம் சோடியம் பொட்டாசியம் சால்ட் ஆஃப் பிரைமரி செகண்டரி டெர்ஷரி ஆல்கஹால், அதாவது ஈத்தாக்சின்னு சொல்லும் பார்த்தீங்களா, இது எல்லாமே வீக் பேஸஸ். இந்த மாதிரியான வீக் பேஸஸை உருவாக்கணும்னா அது என்ன பண்ணும், நம்ம சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இங்கே பாருங்கள், இந்த இடத்துல சப்ஸ்டியூவன்ட் இருக்குது, இந்த இடத்துல சப்ஸ்டியூவன்ட்டு இல்லை. கரெக்டாக? இப்போ இந்த லெஸ் சப்ஸ்டியூட்டட் பேஸ்லாம் பார்த்திங்கன்னா மைனஸ் எங்கே உருவாக்கும், இந்த இடத்துல உருவாக்கும். அப்போ மோர் சப்ஸ்டியூட்டட் ஈனோலேட் வந்து ஃபார்ம் ஆகும். இவ்வளோ தான், அதை தான் கொடுக்குறாங்க. அப்போ தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, பல்கி பேஸ் LDA மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா லெஸ் சப்ஸ்டியூட்டட் கார்பானியான் ஃபார்ம் ஆகும். அப்போது நமக்கு வந்து லெஸ் ஸ்டேபிள் லெஸ் சப்ஸ்டியூட்டட் ஈனோலேட் அயன் வந்து ஃபார்ம் ஆகும். எப்போது லோ டெம்பரேச்சர். எல்லாமே பாருங்கள், இப்போ LDA L ஃபார் LDA, L ஃபார் லோ டெம்பரேச்சர், L ஃபார் லெஸ் ஹிண்டர்டு சைடு கார்பானியான். சரிங்களா, L ஃபார் லோ ஸ்டேபிலிட்டி அல்லது லெஸ் ஸ்டேபிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, அப்போ எல்லாமே லெஸ்ஸாக இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு தான் இந்த பக்கம் உள்ளது. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா பல்கினஸ் கம்மியாக இருக்கிற பேஸஸை யூஸ் பண்ணுவாங்க. புரிஞ்சுதா? ஓகே,
இப்போ பாருங்கள் எல்டிஏ ஃபார்ம் மோர் ஸ்டேபிள் கார்பானியான் இதை தான் நான் அப்போயே சொன்னேன். அதனால தான் நமக்கு வந்து ப்ரைமரி தான் நமக்கு ப்ரைமரி செகண்டரி டெர்ஷரி அப்போ நமக்கு ரெண்டு பக்கம் இருக்கிற கார்பனில் எது மோர் ஸ்டேபிள் கார்பானியானோ அதை நமக்கு உருவாக்கி கொடுக்கும். அதுமாதிரி எல்டிஏ ரிமூவ்ஸ் எ புரோட்டான் அண்ட் த லெஸ் சப்ஸ்டியூட்டட் கார்பன் டு ஃபார்ம் கைனட்டிக் இனோலேட். நம்ம அது படித்தாச்சு இதெல்லாமே. ஓகே, இப்போது ஒரு ரியாக்ஷனை கொடுத்து கேட்டால் எப்படி எழுதணும் பார்ப்போமா. இது ஒரு கீட்டோ குரூப் கொடுத்துருக்காங்க. இதில் மேலே பாருங்கள் எல்டிஏ ஒரு நம்முடைய பல்கி பேஸ். இது பார்த்திங்கன்னா சோடியம் ஈத்தாக்சைடு, சரி மீத்தாக்சைடு. இது பிரிச்சிங்கன்னா Na+ இது மைனஸாக மாறும். அப்போ இது ஒரு வீக் பேஸு, இது ஒரு ஸ்ட்ராங் பேஸ். சரிங்களா, எப்பயுமே வச்சுக்கோங்க. எல்டிஏ ப்ரிஃபரன்ஸ்லி கோ டு லெஸ் சப்ஸ்டியூட்டட், எந்த பக்கம் இருக்குதோ அங்கே தான் போகணும். அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல CH3 இருக்குது, இந்த இடத்துல CH2 தான் இருக்குது. அப்போ இன்னொன்று யாருன்னா கார்பனுக்கு போகுது. அப்போ இந்த இடத்துல இந்த குரூப் வந்து சப்ஸ்டியூட் ஆகிருக்குது. அப்போது நம்முடைய எல்டிஏ எந்த இடத்துல அயனை உருவாக்கும், இருக்கிறதுலே லெஸ் ஸ்டேபிள்னு பார்க்கணும். ஏன்னா இங்கே இருக்கிற ஹைட்ரஜன் எடுத்தோம்னா மைனஸ் ஃபார்ம் ஆகும். ஆனால் இது என்னது செகண்டரி கார்பானியான். ஏன்னா இந்த கார்பனை சுற்றி 2 கார்பன் இருக்குது. ஆனால் இங்கேருந்து எடுத்திங்கன்னா ஒன்லி 1 கார்பானியான். ஓகேங்களா, ஐ மீன் ப்ரைமரி கார்பானியான். இது கூட எதுவும் சப்ஸ்டியூட்லாம் ஆகலை. அப்போ நமக்கு எல்டிஏ வந்து எது ஃபார்ம் பண்ணணும், இருக்கிறதுலையே கம்மியான இடத்துல போய் அட்டாக் பண்ணணும். அப்படிங்கும்போது இந்த இடத்துல CH2 ஆகும், மைனஸாக மாறும். ஓகேவா, இந்த போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, மைனஸ். சேம் இதே இது வீக் பேஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட். அப்போ இந்த இடத்துல மைனஸ் ஃபார்ம் ஆகிருக்கு பார்த்தீங்களா. அப்போ இங்கே லெஸ் ஸ்டேபிள் தான் ஃபார்ம் பண்ணணும், இது வந்து மோர் ஸ்டேபிள் கார்பானியாக ஃபார்ம் பண்ணணும். ஓகே, இதே மாதிரி தான் இங்கேயும் பாருங்கள் CH3, இந்த இடத்துல இருக்குது CH மட்டும் இருக்குது. அப்படி பார்த்தா எல்டிஏ வந்து எங்கே வந்து கம்மியாக இருக்குதோ க்ரௌடு அங்கே தான் போகும். அப்படி பார்த்தா இங்கே CH3 தான் இருக்குது, இங்கே ஒரு பெரிய குரூப் மாதிரி இருக்குது. ஸோ அப்போ இங்கே இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் போய் நமக்கு மைனஸ் கார்பனின் ஃபார்ம் ஆகுது. இவ்வளவுதான். அதே மாதிரி வீக் பேஸ் போது இது அப்படியே ஆப்போசிட், இந்த இடத்துல ஃபார்ம் ஆகுது. ஓகே, இங்கேயும் பாருங்கள் CH2 இருக்கும், இந்த இடத்துல ஒரே ஒரு H மட்டும் இருக்கும். அப்போது எந்த இடத்துல கார்பனோட எண்ணிக்கை ஹைட்ரஜனோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குதோ அங்கே தான் போகும். தட்ஸ் ஆல். அப்போ இங்கே ஒன்று ஆகுது மைனஸ். அதே மாதிரி இப்போ இங்கே போயிடுச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும், வீக் பேஸ் போடும்போது ஒரு மைனஸ். ஓகேவா, மொத்தத்தில் கார்பானியான் ஃபார்ம் ஆகுது. ரைட். அப்போ எல்டிஏங்கிறது இதை ஃபார்ம் பண்ணுது, ப்ரைமரி தான் மோர் ஸ்டேபிள், அதனால் ப்ரைமரியை ஃபார்ம் பண்ணுது. இதெல்லாம் வந்து டெர்ஷரி. ஆக்சுவலாக 1 2 3 பாண்டு போது பார்த்தீங்களா, அப்போ டெர்ஷரி கார்பானியான். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் பாருங்கள், LDA quickly deprotonates essentially all the carbonyl starting material even at -78 degree to form enolate product. ஈவன் வெரி லோ டெம்பரேச்சரில் கூட அது வந்து ஈனோலேட் அயான் வந்து ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குன்றாங்க. அடுத்து THF இஸ் த டிப்பிக்கல் சால்வெண்ட் ஃபார் திஸ் ரியாக்ஷன். THF வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்கன்றாங்க. ஓகேங்களா, சால்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம நடக்கக்கூடியது பார்த்திங்கன்னா அந்த கார்பன் அந்த ஈனோலேட் வந்து பார்த்தோம். இப்போ ஈனோலேட் வந்து ஃபர்தராக எதுக்காக யூஸ் பண்ணால் ஒரு இன்டர்மீடியேட் மாதிரி தான். அதை வச்சு நம்ம என்ன செய்யலாம், நிறைய காம்பவுண்டு ப்ரொடியூஸ் பண்ண முடியும். எப்படி ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஜென்ரல் ரியாக்ஷனை பார்த்துக்கோங்க. இதை படிச்சிங்கன்னா இனி வரக்கூடிய எல்லா ஈக்குவேஷனும் எழுதிடலாம். பாருங்கள், எல்டிஏவை யூஸ் பண்ணுறோம். இது நம்முடைய கார்போனில் குரூப்பு. இந்த இடத்துல யார் இருப்பா, CH3 இருக்கும். இது CH சம்திங் ஏதோ ஒரு R குரூப்னு வச்சுக்கோங்க. இப்போ எல்டிஏ எந்த இடத்துல உள்ள ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா, ஓகே, இந்த இடத்துல உள்ள ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணணும். நம்ம சொன்ன மாதிரி மோர் ஸ்டேபிள் கார்பனைனை ஃபார்ம் பண்ணணும். ஏன் அப்படின்னா CH2 மைனஸ். இதே இது இங்கே இருக்கிற ஹைட்ரஜன் தூக்கிட்டிங்கன்னா அப்போ என்ன கிடைக்கும், இங்கேயும் மைனஸ் தான் க்ரியேட் ஆகும். ஸோ ஃபைனலாக நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இடத்துல உள்ளது தான் வெளியே போகுது. ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல CH3 போட்டதுனால சொல்கிறேன் நான். அடுத்து CH3, அப்போ CH2 மைனஸாக மாறும். ஓகேங்களா, இதே இது இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இவங்க வந்து ஜென்ரலாக கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அப்படியே விட்டுருங்க. இப்போ இருக்கிறது இந்த இடத்துல உள்ள ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணியாச்சா, அப்போ நமக்கு என்ன ஆகும், மைனஸ் கிரியேட் ஆகும். தட் இஸ் கார்பானியான் ஃபார்ம் ஆகுது. இந்த கார்பானியான் திருப்பி நமக்கு என்ன ஆகும், எப்பயும் போல் ரெசனேட்டில் இன்வால்வ் ஆகி நமக்கு ஈனோலேட்டாக ஃபார்ம் ஆகும். அதுக்கு முன்னாடியே நம்ம என்ன செய்வோம், ஒரு ஆல்கைல் ஆல்டிஹைடு உள்ள போட்டு நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் பண்ணுறோம். SN2 மெக்கானிசம். இது என்ன மெக்கானிசம், SN2 மெக்கானிசம். பாருங்கள், இங்கே போய் இதை அட்டாக் பண்ணுது, லீவிங் குரூப்பு வெளியே போகுது. அவ்வளோதான். ஓகே, நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்குது, அந்த ஆர் வந்து உள்ளே ஜாயிண்ட் ஆகிருது. இவ்வளவு தான். அந்த ஆறுங்கிறது என்ன இருக்கலாம், மெத்தில், ப்ரைமரி ஆல்கைலாக இருக்கலாம். சரிங்களா, ஓகே. இப்போ இந்த ரியாக்ஷன்ஸ்லாம் பாருங்கள், உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். எல்டிஏவை யூஸ் பண்ணுறாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும், ரெண்டு பக்கம் பார்க்குறேங்க, ரெண்டு பக்கமும் சேம், அது பிரச்சனையே கிடையாது. அப்போ இங்கே இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் மட்டும் H+ வெளியே போகுது. அப்போ CH2 மைனஸ். இது அப்படிங்க போய் அட்டாக் பண்ணுறோம். இது என்னது, நம்முடைய ஆல்கைல் ஆலைடு. அட்டாக் பண்ண உடனேயே இந்த பாண்டு இங்கே ஷிஃப்ட் ஆயிடுது. ஓகேங்களா, ஐ மீன் லீவிங் குரூப் வெளியே போயிடுது. அப்போ இந்த CH3 எங்கே போய் ஜாயிண்ட் ஆகும், இங்கே போய் ஜாயிண்ட் ஆகிரும். அப்போ ஆல்ரெடி எடுத்த காம்பவுண்டில் எவ்வளோ இருந்தது, 1 2 3 கார்பன் இருந்துச்சு. இப்போ இதையும் சேர்த்து 4வது கார்பன்.
ஸோ புதுசாக ஃபார்ம் பண்ண கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்டு இதுதான். இதே மாதிரி இங்கேயும் பாருங்கள், நமக்கு சப்ஸ்டியூட்லன்னா பிரச்சனை கிடையாது. ஏன்னா இங்கேயும் பாருங்கள் வெறும் CH3 அப்போ எங்கள் பக்கம் ஒரே பக்கம் தான். இது பாருங்கள் ஒரே மாதிரி CH2 இருக்குது, இங்கேயும் CH2 சப்ஸ்டியூவெண்ட்டே இல்லை. அப்போ LDA போடும்போது என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக H வெளியே போய் இங்கே மைனஸ் ஃபார்ம் ஆகுது. இந்த மைனஸ் வச்சு மைனஸ் செய்யலாம். அடுத்து வரக்கூடிய இந்த போடும்போது மைனஸு இந்த இடத்துல இருக்கிற கார்பனை போய் என்ன செய்யுது, அட்டாக் பண்ணுது. CH2 CH 3 4 அடுத்து சரிங்களா, இந்த இடத்துல CH2 இருக்கும். இப்போ இது போய் இங்கே போய் அட்டாக் பண்ண உடனே நமக்கு என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக இந்த பாண்டு வந்து ஷிஃப்ட் ஆகுது. அப்போது குளோரின் வந்து வெளியே போகுது. அவ்வளோதான். அப்போ நமக்கு புதுசாக வந்து ஒரு பாண்டு வந்து ஃபார்ம் ஆகிருக்குது. ஓகேங்களா. இதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா இது CH3, இது என்னது CH2, ஒவ்வொரு பெண்டும் CH2, எண்டில் வந்து CH3 வைக்கணும். ஓகே ரைட். இப்போ இந்த LDA போட்ட உடனே என்ன பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் உள்ள ஆல்ஃபா கார்பன் ரிமூவ் ஆகுது. ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி லெஸ் சப்ஸ்டியூட்டடு கார்பனியன் தான் நமக்கு வந்து மோர் ஸ்டேபிள். அப்படி பார்க்கும்போது ப்ரைமரி கார்பனியன் இங்கே தான் ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ இங்கே உள்ள ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணால் CH2 வந்துடுது. ஓகே அடுத்து பாருங்கள், இந்த இது கிரிக்னாட்ரி ஆல்கைல் ஹைலைடு. இதில் போய் நம்ம செய்ய போகிறோம் வழக்கம் போல். இங்கே போய் அட்டாக் பண்ணுது, இந்த குரூப் வந்து வெளியே போயிடுது. ஓகேவா. அப்போ ஃபைன் நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள், 1 எது இதுலேருந்து எண்ணி பாருங்கள், 1 2 எனக்கு ஜாயிண்ட் ஆக போகுது இல்லையா, 3 4 5 6 7 1 2 3 4 5 6 7 அவ்வளோதான். அதே மாதிரி தான் இங்கேயும் LDA படும்போது இங்கே உள்ள ஹைட்ரஜன் இங்கே உள்ள ஹைட்ரஜன் இங்கே பிரச்சனையில் 2 சிமெட்ரியாக இருக்கிறனால எதனாலும் வெளியே போகலாம். நமக்கு சேம் ப்ராடக்ட் தான் கிடைக்க போகுது. அப்போ இங்கே நான் எடுத்துக்கிறேன், இது போய் இங்கே போய் அட்டாக் பண்ணுது, இந்த லீவிங் குரூப்பு அப்படின்னு வெளியே போகுது. இப்போ இந்த அயோடின் குரூப் வெளியே போனதுக்கப்புறம் பாருங்கள், நான் இங்கே மொத்தமாக கவுண்ட் பண்ணி பார்க்கணும் சரிங்களா. 1 2 3 4 5 6 7 இந்த மெத்தில் குரூப் இங்கே ஆட் ஆக போகுது சரிங்களா. ஸோ அப்போ இங்கே இந்த இடத்துல ஒரு பிரிட்ஜ் வரும், அதாவது ஒரு பிரான்ச் வரும். ஓகேங்களா. இப்போ நீங்கள் எண்ணி பாருங்கள், 1 2 3 4 5 6 7 அப்போ 5வது கார்பனில் இந்த மெத்தில் குரூப் வந்து அட்டாச் ஆகுது. அவ்வளோதான். ஸோ இப்படி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ப்ராடக்ட் கண்டுபிடிக்க முடியும் சரிங்களா. பார்க்க ஒரே மாதிரி இருக்கும் இல்லையா, அதுக்காக இந்த மாதிரி நம்பரிங் கொடுத்தீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து பாருங்கள், எஸ்டர் ஈனோலேட்ஸ் அண்ட் கார்பானியான் derived from the nitriles are also alkylated under this condition. ஓகே எஸ்டரு சைனைடு காம்பவுண்ட்ஸு அவங்களும் என்ன செய்ய முடியும், இந்த ப்ராசஸில் பண்ண முடியுன்றாங்க. பாருங்கள், இப்போ இங்கே எடுத்துருக்கிறது ஒரு எஸ்டர் காம்பவுண்டு CH3COOCH3 சரிங்களா, மெத்தில் அசிட்டேட்டு, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ LDAவை போடுறோம் வழக்கம் போல் தான். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பிரச்சனை இல்லை, ஆல்ஃபா குரூப் கிடையாது. ஐ மீன் இங்கே ஆக்சிஜன் லிங்க் ஆகுது. இப்போ இது நமக்கு ஒரு ஈஸி பற்றியுமா, எஸ்டரில் பார்த்தீங்கன்னாலும் சரி நைட்ரையில் பார்த்தாலும் சரி நமக்கு கீட்டோன் ஆல்டிகையில் பார்த்த மாதிரி 2 பக்கமும் இருக்கிற கார்பனை பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. எந்த பக்கம் வந்து கார்பன் அட்டாச் ஆகிருக்குதோ அதுதான் ஆல்ஃபா கார்பன். அதில் ஆல்கைல் குரூப் இருந்தது, ஐ மீன் ஹைட்ரஜன் இருந்ததுன்னா ஒரு ஹைட்ரஜன் போய் இந்த மாதிரி மைனஸ் ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நமக்கு ஆல்கைல் ஹைலைடு SN2 ரியாக்ஷன் நடந்து பாருங்கள் இந்த லீவிங் குரூப் வெளியே போகுது. ஸோ அப்போ நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா எஸ்டர் குரூப்பு கூட அதே தான் CH3COOCH2 எந்த இடத்துல பாண்டு உடையுது, இங்கே உடையுது, நல்லா கவனிச்சுக்கணும். சேர்த்துலன்னா என்ன செய்யணும், எங்கே பாண்டு உடையுதோ அதை தான் சேர்க்கணும். அப்போது இங்கே சேர்க்குறீங்க CH2 அடுத்து இன்னொரு CH2 அப்புறம் CH3. ஓகேவா. இந்த போட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் நியூவாக ஃபார்ம் ஆன கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்டு. இதே மாதிரி சைனைடு காம்பவுண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா இது ஆல்ஃபா கார்பன், இதில் உள்ள ஹைட்ரஜனை எடுத்து நாங்கள் ரிமூவ் பண்ணுறாங்க. அப்போ கார்பானியான் ஃபார்ம் ஆகுது. இதே மாதிரி போய் அட்டாக் பண்ணுது. நம்மளுடைய லீவிங் குரூப் வெளியே போன உடனே இந்த CH3 குரூப் போய் இங்கே ஆட் ஆகிருது. ஸோ அப்போ புதுசாக கார்பன் கார்பன் பாண்டு வந்து ஃபார்ம் ஆகிருக்குது. அடுத்து அண்ட் ஏ கைரல் ஸ்டார்டிங் மெட்டீரியல் ஈல்ட் அண்ட் கைரல் ஆர் ரெசமிக் ப்ராடக்ட். என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஒரு காம்பவுண்ட் எடுக்கிறீங்க, அது வந்து ஏ கைரலாக இருக்குது, அதாவது ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ்னு சொல்லும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை நம்ம என்ன செய்ய போகிறோம், ஈல்ட் அண்ட் ஏ கைரல் ஆர் ரெசமிக் ப்ராடக்ட், அது ஏ கைரலாகவே மாற்றினாலும் அல்லது ரெசமிக் ப்ராடக்டாக நம்ம என்ன செய்யணும், நம்ம வந்து மாற்ற முடியுன்றாங்க. பாருங்கள், சைக்ளோ எக்ஸென் வந்து ஒரு ஏ கைரல். இங்கே எங்கேயாவது கைரல் காம்பவுண்ட் இருக்குதா, இங்கே பாருங்கள் எதுவுமே கைரல் கிடையாது, எல்லாமே ஏ கைரல் கார்பன். ஸோ இது கூட LDA யூஸ் பண்ணிவிட்டு மாதிரி எத்தில் அயோடைட் போட்டோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஃபார்ம் ஆகுது பாருங்கள். நம்ம ஆல்ரெடி படித்த அதே கான்செப்ட் தான் இங்கேயும். என்ன செய்ய போகிறோம், இங்கே இருக்க ஒரு ஹைட்ரஜன் எடுக்க போகிறோம். ஸோ இப்போ இது கார்பனாக மாறுது, இது போய் இங்கே அட்டாக் பண்ணுது, இந்த லீவிங் குரூப் வெளியே போகுது. அப்போ CH2 CH3 இங்கே போகிறது முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா. CH2 CH3 ஜாயிண்ட் ஆகிடுச்சு. அப்போ புதுசாக ஃபார்ம் ஆனது தான். இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கைரல் கார்பன் இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த பக்கமும் வேறு குரூப்பு C+O, இந்த பக்கம் CH2, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு ஹைட்ரஜன் இருக்கும் உள்ளக்க.
ஸோ அப்போது ஒரு எத்தில் இருக்குது. அப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கைரல் சென்டர் புதுசாக உருவாகிருக்குது. ஓகேங்களா, இது 2 வகையான எனன்சியோமரில் ஃபார்ம் பண்ணலாம். அந்த 2 தான் இங்கே கொடுத்துருக்கேன், வேறு ஒன்றுமே கிடையாது. அந்த ஓரியன்டேஷனை பொறுத்து இந்த ரேஞ்சு வந்து மாறும். ஓகேங்களா, இந்த எனன்சியோமர்ஸ் ஆர் ஃபார்ம்டு இன் ஈக்குவல் அமௌண்ட்ஸ். அடுத்து இது மறுபடியும் பாருங்கள், இந்த ஈக்குவேஷன் பாருங்கள், இது CH3, இங்கே என்ன இருக்குது CH2. அப்போ எது போகணும், CH3 தான் ஃபஸ்ட்டு போகணும். ஸோ மைனஸ் இது போய் இங்கே அட்டாக் பண்ணுது, இங்கே அட்டாக் பண்ணும்போது இந்த புரோமின் வந்து வெளியே போகுது. ஸோ இப்போ CH2PH பாருங்கள், 1 2 3 4 5. அப்போ 1 2 3 4 5. ஓகே, அடுத்து LDA, இதுவும் பாருங்கள், இதுவும் ஒரு எஸ்டர் தான், COOCH3 அதோடு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இது வந்து ஆல்ஃபா கார்பன்லாம் கிடையாது, இங்கே 1 மட்டும்தான் இருக்குது. அப்போ இங்கே உள்ள ஹைட்ரஜன் வெளியே போச்சுன்னா இங்கே ஒரு மைனஸ் கிரியேட் ஆகும். இந்த மைனஸை வச்சு என்ன செய்யலாம், நம்ம வந்து நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் பண்ணி நம்ம தேவையான ப்ராடக்ட்டை ஃபார்ம் பண்ணலாம். பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அட்டாக் பண்ணுது, இந்த அயோடின் வந்து வெளியே போகுது. அப்போ நமக்கு 1 2 3 4 5 6 7. சரிங்களா, ஆக்சுவலாக 6வது வந்து ஆக்சிஜன் லிங்கேஜ் வருது, 7 வரணும். அதில் 4th பொசிஷனில் இந்த ப்ரொபைல் குரூப் வந்து லிங்க் ஆகணும். அப்போ 1 2 3 4. இதில் பார்த்திங்கன்னா அந்த CH2 CH2 CH3 இந்த ப்ரொபைல் குரூப் வந்து ஆட் ஆயிடுச்சு. அடுத்து மீதி 1 2 3 4. ஓகேவா, சரி. அப்போ 4th கொஸ்டின் குரூப்பில் எத்தில் குரூப் வந்து ப்ரொபைல் குரூப் வந்து அட்டாச் ஆகுது, அவ்வளோதான். அப்போ மெத்தில் 2 ப்ரொபைல் பென்டோனோயேட், இதுக்கு பேர் வந்து என்னது, 3 மெத்தில் மெத்தில் 2 ப்ரொபைல் பென்டோனோயேட். ஓகேங்களா, அடுத்து இந்த ரீஜியோ கெமிஸ்ட்ரி ஆஃப் லித்தியேஷன் இஸ் கண்ட்ரோல்டு பை டெம்பரேச்சர். எப்படி டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணி நமக்கு வந்து ப்ராடக்ட் வந்து மாறுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க, பார்ப்போம். ஓகே, இப்போ பாருங்கள், ரொம்ப ஈஸி. டெம்பரேச்சரை பொறுத்து எப்படி மாறுது அது மட்டும் பார்க்கணும். இப்போ யூஸ் பண்ணக்கூடிய ரியேஜெண்ட் எல்லாமே ஒன்றே ஒன்று தான், LDA. சரிங்களா, இப்போ இங்கே பாருங்கள், -78 டிகிரி செல்சியஸ், கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன், -78 டிகிரி செல்சியஸ். அப்போ லோ டெம்பரேச்சரில் நமக்கு என்ன ஆகுது, ஆஸ் யூஷுவலாக எப்பயும் போல் இந்த இடத்துல உள்ள இப்போ இந்த கீட்டோ குரூப்பு இந்த இருக்குது, இது ஒரு ஆல்ஃபா கார்பன், இது ஒரு ஆல்ஃபா கார்பன். இங்கே பார்த்திங்கன்னா CH3, இங்கே பார்த்திங்கன்னா CH2. ஸோ இங்கே இருக்கிற ஹைட்ரஜன் போச்சுன்னா ப்ரைமரி கார்போஅயனியான் ஃபார்ம் ஆகும். சரிங்களா, இங்கே உள்ள ஹைட்ரஜன் போச்சு அப்படின்னா செகண்டரி கார்போஅயனியான் ஃபார்ம் ஆகும். கரெக்டாக, எஸ். ஸோ இப்போ நமக்கு எது மோர் ஸ்டேபிள் நமக்கே தெரியும், ப்ரைமரி தான் மோர் ஸ்டேபிள். ஸோ அப்போ நமக்கு இந்த இடத்துல மைனஸ் ஃபார்ம் ஆகும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, அல்கைல் ஆலைடு கொடுத்துருக்காங்க. ஸோ அல்கைல் புரோமைடு. ஸோ இந்த இடத்துல அட்டாக் பண்ணும்போது இந்த புரோமின் வெளியே போயிடும். அப்போ இந்த R குரூப்பு போய் இங்கே அட்டாச் ஆகும். அப்போ நமக்கு எது கிடைக்கும், R. இந்த கிடச்சிருக்குதுங்களா, எஸ். அப்போ வழக்கம் போல் கைனடிக் ப்ராடக்ட் கிடச்சிருச்சு. சரி, இப்போது இதே LDA தான், அதே அல்கைல் ஆலைடு தான், ஆனால் டெம்பரேச்சர் மட்டும் ரூம் டெம்பரேச்சர். இன்னும் சிம்பிளாக சொல்லப்போனால் இந்த மைனஸ்ன்ற வார்த்தையை கொடுக்காம வெறுமனே LDA RBR, அதாவது அல்கைல் ஆலைடு கொடுத்தாங்கன்னா அப்போ நம்ம என்ன செய்யணும், இப்போ நம்ம ஃபாலோ பண்ணதுக்கு அப்படியே ஆப்போசிட். எப்படி ஒரு வீக் பேஸ் ஆக்ட் பண்ணுமோ அந்த மாதிரி ஆக்ட் பண்ணும். அப்போது நமக்கு லெஸ் ஸ்டேபிள் கார்பானியான் ஃபார்ம் ஆகும். அப்போ இந்த இடத்துல உள்ள ஹைட்ரஜன் போய் இங்கே மைனஸ் உருவாகிரும். இது போய் அட்டாக் பண்ணி நம்முடைய BR, அதாவது லீவிங் குரூப் வெளியே போயிட்டு அப்போ சப்ஸ்டியூஷன் எங்கே நடக்கும், லெஸ் ஸ்டேபிள் சைடில் நடக்கும். சரிங்களா, இவ்வளோதான். பாருங்கள், ப்ராடக்ட் கிடச்சிருச்சிங்களா. இது பேர் என்னது, தெர்மோடைனமிக் ப்ராடக்ட். அப்போ நமக்கு இதிலேருந்து நமக்கு தெரிய வர்ற விஷயம் என்ன அப்படின்னா, லோ டெம்பரேச்சர் அப்படின்னா தான் மோர் ஸ்டேபிள் கார்பானியான். சரிங்களா, மோர் ஸ்டேபிள் கார்பானியான் ப்ராடக்ட், அவ்வளோதான். அது பேர் தான் என்னது, கைனடிக் ப்ராடக்ட். இதே இது நார்மல் டெம்பரேச்சர் ஆர் ரூம் டெம்பரேச்சர் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா லெஸ் ஸ்டேபிள் சைடில் உள்ள கார்பானியான் தான் மோர் ஸ்டேபிள். அதுக்கு பேர் தெர்மோடைனமிக்லி ஸ்டேபிள் ப்ராடக்ட். ஓகேவா, தட்ஸ் ஆல். இப்போ இதே மாதிரி தான். இப்போ இங்கே பாருங்கள், -78 போட்டிருக்காங்களா. அப்போ மைனஸ் வந்தாலே நம்ம என்ன செய்யணும், மோர் ஸ்டேபிள் கார்பானியான். அப்போ இந்த இடத்துல தான் மைனஸ் கிரியேட் ஆகும். என்ன குரூப் இருக்குது, CH3, அவ்வளோதான். இந்த இடத்துல ஒரு பாண்டை போட்டு CH3 போட்டுருங்க, அதான் ப்ராடக்ட். இந்த வந்துச்சு பார்த்திங்களா, எக்ஸ்ட்ரா ஒரு CH3, இதுதான் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறது. இதே இது இங்கேயும் பாருங்கள், -78 போட்டிருக்குது. அப்போது இது வந்து இங்கே இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் போச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும், செகண்டரி கார்பானியான். இங்கே இருக்கிற ஹைட்ரஜன் போனால் ப்ரைமரி கார்பானியான். ஸோ அப்போ நமக்கு லோ டெம்பரேச்சரில் ஸ்டேபிள் கார்பானியான். அப்போ இங்கே தான் மைனஸ் க்ரியேட் ஆகும்.
இது BnBr அப்படின்னா என்ன அர்த்தம்னா பிஎன்னா பென்சைல் அப்படின்னு அர்த்தம். பென்சைல்னா C6H5CH2Br. இந்த பென்சைல் இந்த போயிட்டு இங்கே அட்டாக் பண்ணுது, இந்த லீவிங் குரூப்பு வெளியே போகுது. ஓகேங்களா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் CH2 இந்த இடத்துல பென்சின் குரூப் இருக்குது. இதுதான் பென்சைல் குரூப்பு அட்டாச் ஆயிருச்சு. ஓகேவா? ரைட். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள், இதுவும் -78 டிகிரி செல்சியஸ் தான். ஆனால் மெத்தில் அயோடைடு அப்படின்னா மெத்தில் மட்டும்தான் ஆட் ஆகணும். இல்லை மைனஸ் லோ டெம்பரேச்சர்னால் மோர் ஸ்டேபிள் கார்பேடியன். அப்போ இங்கே தான் மைனஸ் இருக்கும். அப்போ இந்த இடத்துல ஒரு மெத்தில் குரூப்பு, அவ்வளோதான். இதோ பார்த்தீங்களா? இதே இது இந்த டெம்பரேச்சரில் எது ப்ரொடியூஸ் ஆகாதுன்னு மேபி கொஸ்டின் கேட்கலாம். இந்த கண்டிஷன் கொடுத்துட்டு எது ப்ரொடியூஸ் ஆகாதுன்னு கேட்கலாம். அப்போ என்ன செய்யலாம், நமக்கு இந்த இடத்துல போய் மெத்தில் ஆட் ஆகும் பார்த்தீங்களா, அதுதான் தப்பான ப்ராடக்ட்னு கொடுக்கணும். நாட். ஓகேங்களா? இப்போ இதுதான் ஃபார்ம் ஆகும், இது ஃபார்ம் ஆகாது. இதே இந்த இடத்துல டெம்பரேச்சர் கொடுக்காமல் இருந்தாங்க அப்படி இல்லைனா ரூம் டெம்பரேச்சர்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நமக்கு எது ப்ராடக்டாக கிடைக்கும், அப்போ இது ப்ராடக்ட் கிடையாது, இதுதான் ப்ராடக்டாக கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ டெம்பரேச்சரை பொறுத்து மாறும். ரைட். இதே மாதிரி தான் இந்த சைட்லேயும் பாருங்கள், LDA அட் ரூம் டெம்பரேச்சர். ஓகேங்களா? இப்போ நம்ம இங்கே பார்த்தோம் பாருங்கள், இந்த ரியாக்ஷன் இதனுடைய சேம் அதே ரியாக்டன்ட் தான், அதே ரியேஜன் தான். ஆனால் டெம்பரேச்சர் இங்கே -78, இங்கே இது ரூம் டெம்பரேச்சர். அப்போ இங்கே மைனஸில் இருந்ததுனால இங்கே ஸ்டேபிள் கார்பானியன் ஃபார்ம் ஆச்சு. இங்கே ரூம் டெம்பரேச்சர்னால இந்த இடத்துல லீஸ்ட் ஸ்டேபிள் கார்பானியனில் ஃபார்ம் ஆகுது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக கார்பானியன் எங்கே ஃபார்ம் ஆகுதோ அதுதான் போய் அட்டாக் பண்ணும். ஆட்டோமேட்டிக்காக இந்த மெத்தில் குரூப்பு இந்த இடத்துல அட்டாச் ஆகிடுது. இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே தான் கார்பானியான் இருக்கிறதுனால மெத்தில் குரூப்பு இங்கே அட்டாச் ஆகி நமக்கு புதுசாக இங்கே வந்துருச்சு. இவ்வளோ தான் வித்தியாசம். ஓகேங்களா? இதேமாதிரி பாருங்கள், பென்சைல் புரோமைடு இங்கே போட்டிருக்காங்க. ஆனால் என்ன போட்டிருக்காங்க, ரூம் டெம்பரேச்சர். அப்போ என்ன ஆகும், பென்சைல் குரூப்பு இந்த ஸ்டெரிக்னாலும் பரவாயில்ல இங்கே தான் ஆட் ஆகும். ஓகேங்களா? அப்போ CH2C6H5. ஓகே, ரைட். அடுத்து நெக்ஸ்ட் என்ன போட்டிருக்காங்க பாருங்கள், இதே மாதிரி சேம் அதே ப்ராடக்ட் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. CH3 தான், LDA. ஓகேங்களா? LDAன்னு போடும்போது நமக்கு என்ன கிடைக்கும், வழக்கம் போல் நான் அப்போதே சொன்ன மாதிரி -78 டிகிரி செல்சியஸ் மென்ஷன் பண்ணால் தான் இங்கே உள்ளதில் போய் கார்பானியான் வந்து ஃபார்ம் ஆகும். இது CH2 மாதிரி எங்கே போய் அட்டாக் பண்ணும், நம்முடைய ஆலஜன் கண்டெய்னிங் காம்பவுண்டில் போய் அட்டாக் பண்ணி லீவிங் குரூப்பு வெளியே போகும். ரைட்டா? ஆனால் இங்கே என்ன போடலை, நமக்கு இந்த -70 டிகிரி செல்சியஸ்ன்னு போடலை. அப்படின்னா என்ன மீனிங்னா ரூம் டெம்பரேச்சர்னு அர்த்தம். ரூம் டெம்பரேச்சர்னால் கார்பானியான் இந்த இடத்துல ஃபார்ம் ஆகும். சரிங்களா? இதுவும் ஆல்ஃபா கார்பன் தான், ஸ்டெரிக்கலி இண்டட் கார்பானியான் ஃபார்ம் ஆகும். இது போய் இங்கே அட்டாக் பண்ணும்போது இந்த லீவிங் குரூப் வெளியே போயிட்டு அப்போ நமக்கு என்ன ஆகுது, இந்த ஐசோப்ரோபைல் குரூப் இருக்கிற கார்பனில் இந்த குரூப்பு அட்டாச் ஆக போகுது. பாருங்கள், இதுதான் இந்த CH3. சரிங்களா? இந்த இடத்துல புதுசாக அட்டாச் ஆகிருக்கிற குரூப்பு இதுதான். ஓகே, இவ்வளோ தான், சிம்பிள். இங்கே பாருங்கள், -78 டிகிரி செல்சியஸ்னு கொடுத்துருக்கோம். இப்போ என்ன ஆகும், இங்கே இருக்க வந்து CH2, இது CH3. அப்போ இங்கே தான் ப்ரைமரி வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால் CH2- கார்பானியன் ஃபார்ம் ஆயிடுச்சு. இதுக்கடுத்து இதை நான் திருப்பி எழுதுகிறேன். இங்கே ஒரு வித்தியாசம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, வேறு ஒன்றும் வித்தியாசம்லாம் கிடையாது. பென்சோயில் குளோரைடு, இது பேர் வந்து Cl. அப்போது இந்த இடத்துல இருக்கிற மைனஸ் கார்போனைல் குரூப்பில் டைப் பண்ணிங்கன்னா நியூக்ளியோஃபைல், அதே மாதிரி இந்த பாண்டு ஷிஃப்ட் ஆகும். திருப்பி அந்த பாண்டு அங்கேருந்து இங்கே வந்துட்டு இந்த லீவிங் குரூப் வெளியே போகும். அப்படி ஒரு தூரம் உங்களுக்கு போக கஷ்டமாக இருந்துச்சுன்னா இதை அட்டாக் பண்ண உடனே இந்த Cl வெளியே அனுப்பிடுங்க, அவ்வளோதான். அப்போது இந்த CH2 கூட யார் ஜாயின் பண்ணுவா, இந்த CH2 கூட CO அப்புறம் பென்சின் ரிங். ஓகேவா? பாருங்கள், நான் சொன்ன மாதிரி CH3 CH2 CO, CH3 CH2 CO, அடுத்து CH2 அடுத்து CO, அதுக்கு அடுத்து பென்சின் ரிங் முடிஞ்சிருச்சு. ஓகே, அடுத்து டைரக்ட் அசைலேஷன் ஆஃப் கீட்டோன். இப்போ நம்ம பார்த்த அதே தான், சில எக்ஸாம்பிள்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க, பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? LDA போடும்போது நமக்கு என்ன ஆகுது, மோர் ஸ்டேபிள் கார்பானியான் ஃபார்ம் ஆகுன்னு சொன்னேன். அப்போ இந்த இடத்துல தான் நமக்கு கார்பானியான் ஃபார்ம் ஆகும். இது உள்ளே போன உடனே இது மேலே போகுது. ஸோ இதுதான். அப்போ இந்த ஆனையான், அதுக்கடுத்து டபுள் பாண்டு இங்கே இருக்குது. இதுக்கு பென்சைல் புரோமைட் போட்டோம் இல்லையா, அதே விஷயந்தான். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா இந்த இடத்துல மைனஸ் இருக்குது, இது போய் அட்டாக் பண்ணுது, இது வெளியே போகுது, அவ்வளோதான். CH2C6H5 இதே மாதிரி தான் இங்கேயும் இது அட்டாக் பண்ணுது, அப்படின்னு வெளியே போகுது, ஜஸ்ட்டு CH3. அதே மாதிரி இங்கேயும் நமக்கு புரோமின் நல்லா கவனிச்சுக்கணும், ஆலஜன் கண்டெய்னிங் கார்பனை போய் அட்டாக் பண்ணணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இந்த BR வந்து வெளியே போயிடுது. சரியா? அப்போ கார்பன் வந்து இதுதான் போய் அட்டாச் ஆகணும். அப்போ CH2ங்கிறது இந்த இருக்குது, அடுத்து CHங்கிறது இந்த இருக்குது, டபுள் பாண்டு CH2. அதனால தான் டபுள் பாண்ட் CH2 வெளியே நோக்கி இருக்குது. ஓகேவா?
ரைட். இதே மாதிரி தான் எல்லா ப்ராசஸும் நடக்க போகுது. எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இங்கேயும் பாருங்கள், ஒரு வித்தியாசமான எக்ஸாம்பிள் இருக்குது பார்த்தீங்களா? இதை பார்ப்போமா? எல்டிஏ போடுறோம், CH2 CH3 CH2I, அதே கான்செப்ட் தான். இங்கே ஆல்ஃபா கார்பன், இது ஆல்ஃபா கார்பன். இன்னொரு விஷயம் கவனிக்கணும், 1 2 3 4. இப்போ அந்த கார்பனை சுற்றி 4 பாண்டுமே இருக்குது. இங்கே ஹைட்ரஜனே இல்லை. ஸோ ஆல்ஃபா கார்பன் இருந்தாலும் அங்கே ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லை. அப்போ ஒரே ஆப்ஷன், இங்கே இருக்கிற 2 ஹைட்ரஜனில் ஏதாவது ஒரு ஹைட்ரஜன் வந்து எடுத்துருவோம். அப்போ இது மைனஸாக மாறும். இந்த மைனஸ் போய் இங்கே அட்டாக் பண்ணும்போது இந்த அயோடின் வந்து வெளியே போகுது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன கிடைக்குது? CH2 CH3. இவ்வளவுதான். ஓகேவா? இதே மாதிரி தான் இங்கேயும் எல்டிஏ போடுறோம். அப்போ நமக்கு என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு பக்கத்தில் உள்ள கார்பன் என்ன கார்பன்? இது ரொம்ப ஈஸி, சைனைடு காம்பவுண்டு தானே. அப்போ இங்கே உள்ள ஹைட்ரஜன் வெளியே போயிட்டு CHஆக மாறிடும். இதுக்கடுத்து இது போய் அட்டாக் பண்ணும்போது CH2 CH3 வந்து கீழே பிரான்ச்சாக போட்டிருக்காங்க பாருங்கள். எஸ், இவ்வளவுதான். இதே போல் தான் இது வந்து எஸ்டர் காம்பவுண்டு. இங்கே ஆல்ஃபா கிடையாது, இது வந்து ஆக்சிஜன். ஸோ அப்போ ஆல்ஃபா கார்பன் இது. அப்போ இங்கே உள்ள 2 ஹைட்ரஜனை ஒரு ஹைட்ரஜன் எடுத்தோம்னா கார்பானியனாக ஃபார்ம் ஆகும். சேம் இந்த கார்பானியன் போய் இங்கே அட்டாக் பண்ணும்போது அயோடின் வெளியே போயிடுது, அப்படியே ஜாயிண்ட் ஆகிடுது. இவ்வளவுதான். ஓகேங்களா? இதே மாதிரி தான் எல்லாமே. அப்படியே பார்த்துக்கோங்க, வேறு ஒன்றுமே கிடையாது, புதுசாக ஒன்றும் இல்லை, எல்லாமே ஆல்ரெடி சொன்னது தான். இதோட எல்டிஏ வந்து கம்ப்ளீட்டட். இதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து நம்ம கிரிக்னாட் ரியேஜென்ட்டு அதை பற்றிலாம் பார்க்கலாம். தேங்க்யூ.